எங்களுடைய ஈருலக வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹு தாலா உலகத்துல படைச்ச மனிதர்களை சிலர்களை அல்லாஹு தாலா வசதி உள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறான், சிலர்களை வசதியில குறைஞ்சவங்களாக ஆக்கியிருக்கிறான். சிலர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அறவாசி காலம் கஷ்டத்தோட வறுமையோட வாழ வச்சு அடுத்த அறவாசி காலத்தை வசதியோட வாழ வைக்கிறான். இன்னும் சில மக்களை ஆரம்ப காலங்கள்ல ஏழையாக ஒரு கஷ்டவாளியாக வாழ வச்சு வாழ்க்கையுடைய அடுத்த பகுதியை ஒரு பணக்காரனாக ஒரு வசதி உள்ளவராக எல்லாம் மாத்துறான். இது அனைத்துமே அல்லாஹுடைய ஏற்பாடுதான். ஏழையாக ஆக்கினதும் அல்லாஹ்தான், வசதியானவராக ஆக்கினதும் அல்லாஹ்தான். எனவே ஒருத்தர் உலகத்துல ஏழை என்றதனால அவர் அல்லாஹ்வால வெறுக்கப்பட்டவர், அவர் தாழ்த்தப்பட்டவர் என்றது அர்த்தமே. ஒருத்தர் வசதியோடு இருக்கிறார் என்றதனால அவர் அல்லாஹ் கிட்ட மிச்சம் நெருக்கமானவர், அவர் கண்ணியமானவர் என்றதனுடைய அடையாளமே. எனவே அல்லாஹு தாலா யாரெல்லாம் ஏழையாக ஆக்கினானோ இவர்களுக்கு அல்லாஹு தாலா பொறுமை என்ற ஒன்றை நியாமத்தாக கொடுத்தீங்க. ஏழைகள் பொறுமையோடு இருப்பாங்கன்றா அல்லாஹுடைய திருப்தியை அடையலாம். அதே போல வசதி கொடுக்கப்பட்டவங்க யாருக்கு அல்லாஹு தாலா செல்வ செழிப்புகளை, வசதிகளை, பணங்களை கொடுத்தானோ இவங்க விளங்கணும் இது அல்லாஹுடைய ஒரு நியாமத். எனவே நாங்க நன்றியோட நடக்கணும் என்றது அவங்க விளங்கணும். அப்படி அவங்க நடப்பாங்கண்டா அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொள்ளப்பட்ட சிறந்தவர்களாக மாற்றும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு வசதிய, பணத்தை, அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று சொன்னா அந்த பணம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு நியாமத். எனவே இவர் நினைச்ச மாதிரி அந்த சல்லியை வச்சு சம்பாதிக்கவும் மேலா, அந்த சல்லியை இவர் நினைச்ச மாதிரி செலவழிக்கவும் மேலா. சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாவுக்கும் அல்லாஹ் கிட்ட கேள்வி கணக்கு இருக்குது. செலவழிச்ச ஒவ்வொரு ரூபாவுக்கும் அல்லாஹ் கிட்ட கேள்வி கணக்கு இருக்குது. எனவே அந்த பணம் கொடுக்கப்பட்டது ஒரு நியாமத். அது சில நேரம் இவருடைய அந்த மோசமான செயல்பாட்டின் காரணமாக இவருக்கு ஒரு பெரிய ஒரு அநியாயமாக மாறி இவருடைய அழிவுக்கு அந்த ஒரு பணம் காரணமாக. எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك فأولئك هم الخاسرون. ஈமான் கொண்ட மக்களே, உங்களோட சொத்து செல்வங்கள் அது அல்லாஹுவை மறக்கடிக்க கூடாது. உங்களோட வசதி வாய்ப்பு, உங்களோட அந்தஸ்து, உங்களோட பணம், பட்டம், பதவி இவைகளை வச்சு நீங்க அல்லாஹுவை மறந்து உலகத்துல வாழ்ந்துடக்கூடாது. ومن يفعل ذلك அதை யார் உலகத்துல செய்வாங்களோ فأولئك هم الخاسرون அவங்க பெரும் நஷ்டவாளிகளாக மாறுவாங்க. எனவே வசதி கொடுக்கப்பட்டவங்க நஷ்டவாளியாக மாறாம இருக்க என்ன செய்யும்? அவர்களுக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய வழி என்ன? அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَأَنفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. நான் உங்களுக்கு தந்த வசதி வாய்ப்பை, பணத்தை, செல்வத்தை உங்களுக்கு மௌத்துன்னு ஒன்று இருக்குது. நீங்க பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்தீங்க என்றதுனால உங்களுக்கு மௌத்து வராம இருக்காது. பெரிய கோடிக்கணக்கு ஊடு கட்டி வாழ்ந்தீங்க, பெரிய சொகுசான வாகனத்துல போனீங்க, உலகத்துல முச்சம் வசதி வாய்ப்போட அந்தஸ்தோட வாழ்ந்தீங்க என்றதுனால உங்களுக்கு மௌத்து வராம இருக்காது. மௌத்து வரும். எனவே அந்த மௌத்து வாரத்துக்கு முன்னுக்கு இந்த சொத்து செல்வங்களை செலவழிங்க. மின் கபலி ஐ யஅதி அஹதகுமுல் மௌத்.
நீங்க அப்படி செலவழிக்காட்டி, அந்த பணத்தின் மூலமாக செய்ய வேண்டிய அல்லாஹுடைய கட்டளைகளை செய்யாட்டி, கடைசி நேரம் அல்லாஹ் கிட்ட நேரம் கேட்பீங்க. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. இந்த ஆயத் ஏழைகளை விட மிச்சம் பொருந்தும் வசதியானவங்களுக்கு. அந்த பணத்தை யார் அல்லாஹ் சொன்ன அமைப்புல செலவழிக்கலையோ, கடைசி நேரம் அவர் 2 சான்ஸ் கேட்பார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த ஆயத்துடைய தஃப்சீர் என்னன்னா, ஃபஅஸ்ஸதக், யா அல்லாஹ் எனக்கு இத சல்லி இருந்துச்சு, வசதி வாய்ப்பு இருந்துச்சு, நான் உலகத்துல சரியாக ஜகாத் கொடுக்கல, எனவே நான் ஜகாத் கொடுக்கிறேன்னு சொல்றேன். டைம் தான், நான் ஜகாத் கொடுத்துட்டு வாரேன். வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் ஹஜ் செய்யல, எனக்கு இத கோடிக்கணக்கான சல்லி இருந்துச்சு, நிறைய வசதி வாய்ப்பு இருந்துச்சு, அதை வச்சு நான் ஹஜ்ஜும் செய்யல, எனவே ஜகாத்துக்கும் ஹஜ்ஜுக்கும் நேரம் தான் சொல்றேன். எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் யாருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்தானோ இந்த பணத்தின் மூலமாக 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று ஜகாத், அடுத்தது ஹஜ்ஜி. இது 2ஐயும் செய்யாம இருந்துராது. அது 2ஐயும் செய்யாட்டி உங்களுக்கு எப்ப கவலை வரும் என்றா, மௌத்துடைய நேரம் கவலைப்படுவீங்க. அப்ப டைம் கேட்பீங்க. உதாரணமா ஒருத்தர் ரபியுல் அவ்வல்ல மௌத்து வந்தா, அவர் ஹஜ்ஜுடைய சான்ஸ கேட்டா அவருக்கு எப்படி ஹஜ் செய்யணும்? அதுக்கு துல்ஹஜ் மாதத்துக்கே அவர் போகணும். இவருக்காக காலம் மாறுமா? அது நடக்காது. எனவேதான் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தாலா 2 விஷயங்கள் எங்களுக்கு வழிகாட்டு. ஒன்று, அந்த யாருக்கெல்லாம் வசதி கொடுக்கப்பட்டுச்சோ அந்த பணத்தால அவர் ஜகாத்தை நிறைவேற்றணும், அதே போல அவருடைய ஹஜ்ஜையும் அவர் நிறைவேற்றணும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல சொல்றாங்க, இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வஅகாமுஸ் ஸலாஹ் وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. உலகத்தில் யாரு குர்ஆன் ஓதுறாங்களோ, தொழுகையை சரியாக நிறைவேற்றாங்களோ, அல்லாஹ் கொடுத்த சல்லியால சதக்காவையும் ஜகாத்தையும் சரியாக நிறைவேற்றாங்களோ, இவங்க தான் உலகத்துல நஷ்டமில்லாத வியாபாரம் செஞ்சோம். கொடுக்கிறது சில நேரம் எங்களுக்கு ஒரு மோடத்தனமா விளங்கலாம். அது லட்சக்கணக்க தூக்கி ஜகாத் என்ற பேர்ல இவங்க சொல்றதை கேட்டு நான் கொடுத்தா எனக்கு இல்லையா நஷ்டம் வருது என்று எங்கட புத்தி சொல்லும். ஆனா அல்லாஹ் சொல்றான், அது இல்ல புத்தி. உண்மையான புத்திசாலி லாபமான வியாபாரம் செஞ்சவர் யாருண்டா, ஜகாத்தை பகிரங்கமா கொடுப்பார். நாங்க சதகா கொடுக்கிற நேரம் தான் அதை ஒளிச்சு ஒளிச்சு யாருக்கும் தெரியாம மறைச்சு கொடுப்போம். ஆனா ஜகாத் கொடுக்கிற நேரம் பகிரங்கமா கொடுப்போம். அப்பதான் எங்களை விட வசதி உள்ளவன் யோசிப்பான், அடே 1 கோடி உள்ளவனே ஜகாத்தை கொடுக்கிறான், நான் 10 கோடி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு கொடுக்கணும்? அப்பதான் அவனுக்கு ஒரு ரோஷம் வரும். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், யாரு ஜகாத்தையும் சதக்காவையும் உலகத்துல சரியாக கொடுத்தாங்களோ இவங்க தான் அவங்களோட சல்லியால நஷ்டமில்லாத வியாபாரம் செஞ்சான். காணி வாங்கி போட்டவரோ, பஜார்ல 2-3 கடை வாங்கி போட்டவரோ இவர் இல்ல லாபமான வியாபாரம் செஞ்சார். லாபமான வியாபாரம் ஜகாத்தை சரியாக நிறைவேற்றிருப்பார். குர்ஆன்ல அல்லாஹ் எங்கெல்லாம் தொழுகையை பத்தி பேசுறானோ அங்கெல்லாம் ஜகாத்தையும் சேர்த்துதான் பேசுறான். சிலவங்க தொழுகையில சரியான பேணுது, இமாம் ஜமாத் மிஸ் ஆகிறது இல்ல, அவ்வளவு தக்பீரும் சில நேரம் மிஸ் ஆகுறது இல்ல, ஆனா கொடுக்கிறதுக்கு சரியான கஷ்டம், உள்ளம் இடம் கொடுக்குது இல்ல, அதுல கஞ்சத்தனம். அவர் எவ்வளவு பெரிய தொழுகையாளியாக இருந்தாலும் ஜகாத்ல அவர் சரியாக இல்லாட்டி அவர் தொழவே இல்லை. குர்ஆன் சொல்லுது, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். உலகத்துல வெற்றி பெற்றவங்க தொழுகையாளியாக இருப்பான். அதே ஆயத்துடைய அதே சூராவுடைய தொடர்ல சொல்லுது, வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். இவங்க எப்படி தொழுகையில சரியாக இருக்கிறாங்களோ இத போல ஜகாத்திலையும் சரியா இருப்பான், ஜகாத்தையும் சரியா கொடுப்பான். எனவே ஒரு உண்மையான தொழுகையாளியாக இருந்தால் இவருடைய ஜகாத்திலையும் இவர் சரியானவராக இருப்பார் என்றதை குர்ஆன் சொல்லும். எனவே அன்பான சகோதரர்களே,
இந்த ஜகாத்தை அல்லாஹ் ஏன் கேட்கிறான் எங்கள்கிட்ட இருந்து? அல்லாஹ்க்கு சல்லி இல்லாமையா? அல்லாஹ்க்கு ஏழைகளுக்கு கொடுக்கலதா? அல்லாஹ் நினைச்சிருந்தா உலகத்துல எல்லோரையும் அல்லாஹ் கோடீஸ்வரனாக மாத்திப்பான். யாரும் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவை இல்லை. ஏன் அல்லாஹ் சிலர்களை வசதி உள்ளவர்களாக, சிலர்களை அல்லாஹ் ஏழையாக ஏன் மாத்தினான்? இந்த ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதுல சிலத ஜகாத், அதாவது சிலத அந்த வசதியானவர்களுக்கு சேர்த்து கூடியா கொடுத்தீங்க. ஒருத்தருக்கு வாழ்றதுக்கு ஒரு வீடு போதும், ஒரு வாகனம் போதும், அன்னைக்கு 3 நேரம் திங்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு வருமானம் அளவு போதும். ஏன் அல்லாஹ் சிலவங்களுக்கு கோடி கோடியாக கொடுத்தீங்கிறான்? சிலவங்களுக்கு அல்லாஹ் ஏன் லட்சம் லட்சமாக கொடுத்தீங்கிறான்? அது ஏன் கொடுத்துக்கிறான்டா, அந்த ஊர்ல எத்தனையோ ஏழைகளையும் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். அந்த ஏழைகளுக்கு இவர் ஜகாத் என்ற பேர்ல வாரி வழங்கணும், இவர் தாராளமா கொடுக்கணும். அதுக்காக தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வமா ஆதைதும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் முலைஃபூன். நீங்க ஜகாத் கொடுங்க, நீங்க ஜகாத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு மேல் மிச்சமாக தந்து கொண்டே இருக்கிறேன். எங்களோட வரலாற்றுல எங்களுக்கு சொல்லேலுமா, ஜகாத் கொடுத்த ஒரு ஹாஜியார் அவர் நஷ்டமாலையாக மாறினார், அவர் இல்லாம போனார் என்று சொல்லேலுமா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா 4000 தீனார் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறான். 4000 தீனார் என்பது இந்தியாவுடைய கணக்குக்கு 40 கோடி. 20 தீனார் இருந்தா ஜகாத் கடமை. 20 தீனார் இந்தியாவுடைய கணக்குக்கு கிட்டத்தட்ட 24 லட்சம் வரும். இவங்க 4000 தீனார் ஒரே மஜ்லிஸ்ல அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறான். 40 கோடி ஒரு சபையில. இவங்க எல்லாம் பேத்திக்கணுமே, வார வருஷம் இவங்க அடுத்தவங்கள்ட்ட ஜகாத் கேட்டு பேத்திக்கணுமே. வார வருஷம் கொடுக்கிறாங்க 40,000 தீனார், 400 கோடி. அல்லாஹ் இல்லாம ஆக்க மாட்டான். ஃபௌலாயிக ஹுமுல் முலைஃபூன். யார் ஜகாத்தை சரியாக கொடுக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களுடைய சொத்தை நாளுக்கு நாள் அதிகரிக்க தான் செய்வான். அதுல எந்த விதமான குறைவுகளும் ஏற்பட. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், ஜகாத்தை கொடுக்கிறதால ஒன்று அல்லாஹ் பலமடமா, அதாவது பலவிதமான இரட்டிப்புகளை கொடுப்பான். அதே போல நபி அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நபியே ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன். இந்த மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க ஜகாத்தை கேட்டெடுங்க. அந்த ஜகாத்தை எடுத்து துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும். நபி அந்த ஜகாத்தை எடுத்து அவங்களை நீங்க சுத்தமாக்குங்க. நாங்க யாரும் பாவங்கள் செய்யாத நல்ல மக்கள் இல்லை. அதுவும் வசதி வாய்ப்பு கூட இருந்தா சில நேரம் பாவங்களும் கூடியாக சில நேரம் இருக்கலாம். அந்த நேரம் ஜகாத்தை நபியை எடுத்து அவங்கள சுத்தமாக்கு. அவங்கள மட்டுமில்ல, அவங்களோட சொத்தையும் நீங்க சுத்தமாக்கு. அந்த சொத்துக்கு நிறைய நஜீஸ் இருக்குது. எந்த அளவுக்கு நாங்க அதிகமா திங்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புட கழிவுகள் இருக்குமா இல்லையா? கழிவுகள் இருக்கு. எனவே அந்த கழிவுகள் வெளியாகினாதான் அந்த உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த கழிவுகள் அதாவது வெளியாகாம இருந்தா அந்த உடம்புக்கு நோய்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கு. இதை போல நாங்க ஜகாத்தை வெளியாக்கலன்னா அந்த பணத்துல, அந்த வீட்டுல, அந்த வாகனத்துல, அந்த காணியில நஜீஸ் இருந்து கொண்டே இருக்கு. நஜீஸ் இருந்தா என்ன நடக்கும்? நோய் வரும். உடம்புல கழிவு, சிறுநீர் சரியாக வெளியாகாட்டி ஏதோ நோய், மலம் சரியாக வெளியாகாட்டி நோய். இது போல ஜகாத் என்பதும் அந்த சொத்துல உள்ள நஜீஸ். யாரும் சிறுநீரை குடிக்க மாட்டான், யாரும் மலத்தை சாப்பிட மாட்டான். எந்த வசதி உள்ளவன் ஜகாத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுக்காம வைக்கிறானோ இவன் மலத்தை சாப்பிடுறவன போல, இவன் நஜீஸ சாப்பிடுறவன போல. அது பயங்கரமான ஒன்று. அது அழிச்சிடும். அது பலவிதமான நோய்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். சிலவங்க லட்சக்கணக்கில் செலவழிக்கிறான். நோய்க்கென்றும் வேற வேற பிரச்சனைகளுக்கென்றும் ஏதோ வேற வேற காரணங்களுக்காக லட்சக்கணக்கு செலவழிக்கிறான். அதனுடைய அடிப்படை காரணம் சரியான ஜகாத், நஜீஸ் வெளியே போவது. நபி அவங்க சொன்னாங்களே, ஜகாத் என்பது மக்களுடைய பணத்தில் உள்ள நஜீஸ். எனவே கண்ணியமான ஏந்த குடும்பத்துக்கு அந்த நஜீஸ் ஹராம் என்று சொன்னான்.
ஜகாத்ல இருந்து வெளியாகி வார சல்லி அது சுத்தமான சல்லி என்றா நபியோட குடும்பத்துக்கு ஹலாலாக இருக்கு. நபியோட குடும்பத்துக்கு ஏன் ஹராம்? அது ஒரு நஜீஸான பணம். எனவே அதனுடைய அழிவு அது எப்படியோ வந்து சேரதான் போகும். குர்ஆன் ஒரு சம்பவத்தை சொல்லுது. இன்றைக்கும் யமன்ல சன்ஆ என்ற இடத்துல அந்த இடம் அப்படியே இருக்கிறதாக சொல்றான். ஒரு சிறந்த ஒரு மனிதர் இருந்தார். அந்த நேரம் ஜகாத்தும் இல்ல, சதக்காவும் இல்ல, எந்த ஒரு அமலும் அந்த மாதிரி அமல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கல. இவர் பெரிய ஒரு தோட்டம் வச்சிருந்தார். இவருடைய ஒரு வளம் இருந்துச்சு. எப்பயாவது அந்த தோட்டத்துடைய அறுவடை காலம் வார நேரம் அந்த லாபத்தை மூணாக பிரிப்பார். மூணாக பிரிச்சு அதுல ஒரு பங்கு ஏழைகளுக்கு ஒதுக்கிடுவார். இன்னொரு பங்கு இவரும் இவங்களோட குடும்பத்துடைய செலவுக்கும் எடுப்பார். மூணாவது பங்கு வார வருஷம் அறுவடை செய்யறதுக்காக வச்சுக்கொள்வார். காலம் போகுது, இவருக்கும் வஃபாத் வருது, இவர் மௌத்தாகிறார். இவர்கிட்ட இப்ப பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீ நாங்க நிறைய கேட்கிறோம், வேற நாடுகள்லையும் நிறைய வாப்பா அப்பா வக்குஃப் செஞ்ச சொத்தை இன்னைக்கு பேர பிள்ளைகள் ஆட்டையை போட்டிருக்கிறான். மதுரசா குர்ஆன் ஓதக்கூடிய இடங்கள், மஸ்ஜிதுகள், முஸ்லிம்களுக்காக கொடுத்த எத்தனையோ காணிகள், இத பேர பிள்ளைகள் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு இப்ப பிள்ளைகள் யோசிச்சாங்க, வாப்பா அறிவில்லாத ஒரு வேலை செஞ்சுக்கிறார், நாங்க சும்மா ஏழைகளுக்கு கொடுக்கணும். நான் ராவு மஷூரா பண்றான். அவங்க முடிவெடுத்தாங்க, இந்த சொத்துல இருந்து நாங்க யாருக்கும் பங்கு கொடுக்கிறோம், நாங்களே எல்லாம் பிரிச்செடுப்போம். குர்ஆன் சொல்லுது, இரவோட இரவாக அல்லாஹ் அந்த முழு தோட்டத்தையும் சாம்பல் ஆக்கி விட்டார். சுபஹுடைய நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்றான். குர்ஆன் தெளிவான சம்பவத்தை சொல்லு. யாருக்கும் தெரியாம நாங்க சத்தம் போடாம மெதுவா காலையோட காலையாக பேத்து எல்லாத்தையும் நாங்க அறுவடை செஞ்சுட்டு வந்துருவோம். மிஸ்கின்கள் யாரும் வராம இருக்கிறது. சுபஹுடைய நேரம் எல்லோரும் யாருக்கும் தெரியாம பெய்து சேர்றான். பெய்த்து பார்த்தா அந்த இடமே ஒரு கருகி பெய்த்திருக்கு. சொன்னாங்க, நாங்க ரோட் தவறி வந்துட்டோமோ, எங்களோட தோட்டம் இல்லாம நாங்க இன்னொரு தோட்டத்துக்கு வந்துட்டோமோ. அப்ப ஒருத்தர் சொன்னார், இல்ல இல்ல, நாங்க சரியா தான் வந்திருக்கிறோம், எங்களோட தோட்டத்துக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். அப்பதான் விளங்கிச்சு. அப்பதான் அங்க இருந்த ஒருத்தர் சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லலையா அல்லாஹுவ மறந்து பேசவானம் என்று சொல்லி. நாங்க செஞ்ச அநியாயம் அல்லாஹ் எங்களோட முழு தோட்டத்தையும் இல்லாம. சிலவங்களுக்கு அடி பட்ட பிறகுதான் விளங்குற. நான் ஜகாத்ல செஞ்ச குறைபாடு, நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச அநியாயம், அதாலதான் இந்த நோய் வந்திருக்குது, இந்த பிரச்சனைக்குரிய காரணம் அதுதான் என்று பிரச்சனை வந்த பிறகுதான் விளங்குற. பிரச்சனை வர முன்னுக்கு புத்திசாலியாக இருந்தா அதை சுதாகரிச்சு அந்த நிலைமையை மாத்திக்கொள்ளவே. இன்றைக்கும் யமனுக்கு பெய்த்து வாரவங்க சொல்றாங்க, அந்த இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்குது இல்லையா, அல்லாஹ் முழுமையாக இல்லாமாக்கி போட்டான். அந்த நேரம் தௌபா செஞ்சாங்க, இஸ்திக்பார் செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா திரும்ப அவர்களுக்கு பரக்கத்தை கொடுத்தார். எனவே நாங்க எங்கட குழந்தைகளுக்கு எங்கட குடும்பத்துக்கு என்று அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காம ஜகாத்தை சரியாக கொடுக்காம நாங்க சேர்த்து வச்சுட்டு மௌத்தாகுவோம் என்றா அந்த சொத்தை எங்கட பிள்ளைகளுக்கு அனுபவிக்க கிடைக்காது. சரியாக அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்ச மனிதர் அவருடைய குழந்தைகளுடைய தவறால அவங்களுக்கு கிடைக்கலண்டா நாங்க ஜகாத்தை கொடுக்காம அதுல நிறைய பிரச்சனைகளோட அந்த பணத்தையும் அந்த வீட்டையும் அந்த சல்லியையும் வச்சுட்டு நாங்க மௌத்தாகினா எங்கட குழந்தைகளுக்கு அனுபவிக்க கிடைக்காது. நாளைக்கு கபர்ல வைத்து அந்த பணத்துக்காக அல்லாஹ்கிட்ட நாங்க அதாவ் செய்யப்படுவோம். எங்களுக்கும் நிம்மதி இல்லை, எங்கட குழந்தைகளுக்கும் அந்த பணத்தால எந்த விதமான லாபமும் இல்லை. எனவே புத்திசாலிகளாக நாங்க யோசிக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு எப்படி இரக்கமா சொல்லி கொடுப்பாரோ இதை போல அல்லாஹ் எங்களுக்கும் சொல்லித்தார். பாப்பா சொல்லுவாரு, மகன் நல்லா படி, அவனை பாரு, அவன் படிக்கல எவ்வளவு கஷ்டப்படுறான், ஒரு நேரம் சோத்துக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், சொந்த ஊடு இல்ல அவனுக்கு, பாத்துக்கோ. இன்னொருத்தர காட்டி சொல்றாரு, நல்லா படி, இவரை மாதிரி இருக்கலும் உனக்கு அப்படி இருக்கலும், நல்ல ஒரு ஊடு, நல்ல ஒரு வாகனம், சந்தோஷமா உலகத்துல வாழலும் என்று ஒரு வாப்பா எப்படி சொல்லுவாரோ இதை போல அல்லாஹும் எங்களுக்கு சொல்றான். இந்த அஸ்ஹாபுல் ஜன்னாவை பார்த்துக்கோங்க, அந்த தோட்டத்துடைய ஆட்களை பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு உதாரணமாக வச்சுக்கோங்க. நீங்களும் கஞ்சத்தனம் காட்டி அப்படி ஆகிறவான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப பாருங்க, அவர் எவ்வளவு செலவழிச்சார், எவ்வளவு கொடுத்தார், அல்லாஹ் அவருக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தான் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன் மூலமாக ஹதீஸ் மூலமாக சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறார்.
எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ஜகாத்துடைய அமல் என்றது அது எங்களோட சொத்துல இன்னும் அதிகரிப்பு உண்டாகும். வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும், வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும், எங்களோட சொத்து செல்வம் இன்னும் அதிகரிக்கும். அதனுடைய நஜீஸரை அல்லாஹ் நீக்கி கொண்டே போய்த்துருவான். எனவே இந்த ஜகாத் இன்று நிறைய பேருக்கு இந்த ஜகாத்துடைய பாடம் விளங்குதே இல்லை. ஜகாத் அவங்களுக்கு விளங்குது இல்லை. ஜகாத்தும் சதக்காவும் வேற வேற என்றது விளங்குது இல்லை. ஜகாத் என்பது தனி ஒரு இபாதத், சதக்கா என்பது சுன்னத்தான ஒரு இபாதத். எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் பார்க்கிறாங்க. ஆனா வியாபாரம் என்று வார நேரம் நல்ல குவாலிட்டி எது என்றது விளங்குது, வியாபாரத்துல சரிப்பில விளங்குது. ஆனா அமல் என்று வார நேரம் ஒரு அசம்பந்த போக்குல, ஒரு பொறுப்போக்கான அமைப்புல மக்கள் நடந்து கொள்றாங்க. அன்பான சகோதரர்களே, ஜகாத் என்றது மார்க்கம் ஒரு முறை சொல்லிருக்கு. சதக்கா என்றது யாருக்கும் கொடுக்கலாம், அது எப்படியும் கொடுக்கலாம், அது எவ்வளவும் கொடுக்கலாம். ஆனா ஜகாத் என்றது அது மார்க்கம் ஒரு முறை சொல்லுது. அதை எப்படி கொடுக்கணும், எந்த பொருளால கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த முறையில கொடுக்கணும், எல்லாத்தையும் மார்க்கம் தெளிவாக சொல்லியிருக்கு. ஜகாத் என்றது சில சில பொருள்கள்ல மட்டும்தான் ஜகாத் கடமையாகும். அதுல ஒன்றுதான் தங்கமும் வெள்ளியும். தங்கத்திலையும் வெள்ளியிலையும் ஜகாத் கடமையாகும். ஒத்தட்ட ஒரு வருஷமாக 10.5 பவுன் பொறுமதியான தங்கம் இருக்குது. ஒன்றோ தங்க பிஸ்கட்டா இருக்குது, வேற தங்கத்துடைய பாத்திரங்களாக இருக்குது, இல்லாட்டி அது ஆபரணங்களாக இருக்குது. ஏதோ 10.5 பவுன் பொறுமதியான தங்கம் ஒத்தர்கிட்ட ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்குமெண்டா இவர் இப்ப ஜகாத் கொடுக்கும். இவருக்கு இப்ப ஜகாத் கடமை. அதுல 100% அவர் ஜகாத் கொடுக்கும். சரி, தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்ல, சல்லி தான் இருக்குது. அக்கௌண்ட்ல சல்லி இருக்குது, கையில சல்லி இருக்குது, வீட்டுல சல்லி இருக்குது. ஒரு வியாபாரத்துக்கு நாங்க ஒரு பங்கை கொடுத்திக்கிறோம் என்றா அந்த சல்லி எல்லாம் சேர்க்கும். கையில இருக்கிற சல்லி, பேங்க்ல உள்ள சல்லி, கடனாக கொடுத்த சல்லி, நாங்க வியாபாரத்துக்கு ஷேவாக போட்ட சல்லி, இதெல்லாம் சேர்த்து பார்க்கிற நேரம் 10.5 பவுனுடைய அளவு இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த விலை போகுதோ அந்த விலையுடைய அளவுக்கு சல்லி இருந்துச்சுன்னா அதுல இருந்து 100% ஜகாத் கொடுக்கும். இது தங்கத்துல வர ஜகாத். இது போல வியாபாரத்தில் உள்ள ஜகாத்தும் இருக்குது. இன்னைக்கு தங்கம் என்று வார நேரம் சில நேரம் பெண்கள்கிட்ட நிறைய தங்கம் இருக்கு, அவங்க பாவிக்கக்கூடிய தங்கங்கள். அவங்களுக்கு சில நேரம் தெரியா அதுலயும் ஜகாத் கடமையாகுது. ஒரு பெண் கிட்ட மேலதிகமான நிறைய தங்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணும் அவ பாவிக்கக்கூடிய தங்கங்கள்ல இருந்து ஜகாத் கொடுக்கும். அதனுடைய விளக்கங்களை உலமாக்கள்கிட்ட வைத்து கால் மடிச்சு அந்த விஷயங்களை படிச்சுக்குவோம். பெரியோர் சட்டங்கள் இதை ஒரு ஹுத்துபால சொல்லி முடிக்க. எனவே தங்கத்துல ஜகாத் இருக்குது, வெள்ளியில ஜகாத் இருக்குது, கையில இருக்கிற பேங்க்ல இருக்கிற பணத்துல ஜகாத் இருக்குது. அதே போல ஆக முக்கியமான ஒரு இடம் தான் வியாபார பொருட்கள்லையும் ஜகாத் இருக்கு. வியாபாரத்துல 2 விதமான விஷயம் இருக்கு. ஒன்று, ஒருத்தர் கடை போட்டும் இல்ல, அவர் பஜார்ல வியாபாரம் இல்ல, அவர் வீட்டுல தான் இருக்கிறார். இவர் காணி வியாபாரம் செய்யறார், 2-3 காணி வாங்கி போட்டிருக்கிறார். அதை வாங்கிய நோக்கமே இதை விற்கணும் என்ற நோக்கத்துக்காக வாங்கிக்கிறார். அப்படி ஒரு காணியை வாங்கி ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுமா இருந்தா அதுலயும் கணக்கு பார்த்து ஒரு ஜகாத் கொடுக்கும். ஒரு வீட்டை வாங்கி போட்டிருக்கிறார், அது வாழ்றதுக்காக வாங்கல, இதுல நான் ஒரு நல்ல ஒரு விலை வந்தா விப்போம்னு வாங்கி போட்டிருக்கிறேன். அந்த வீடு வாங்கி ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிற நேரம் அதுக்கும் ஜகாத் கொடுக்கும். ஒரு வாகனம் வாங்கிக்கிறார், அந்த வாகனத்தை இவர் ஓடுறாரு, இவருடைய சொந்த தேவைகளுக்கு பாவிக்கிறார். ஆனா வாங்குற நேரம் வாங்கினார், நல்ல ஒரு விலை வந்தா விப்போம் என்று வாங்கினார். எனவே அந்த வாகனம் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிற நேரம் அந்த வாகனத்துக்கும் கணக்கு பார்த்து இவர் ஜகாத் கொடுக்கும். இது ஒரு விதமான விஷயம். அதிகமான இது பஜார் என்றதுனால வியாபாரிகளோட சம்பந்தப்படக்கூடிய ஜகாத் நாங்க வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிற நேரம் எங்கட கடையில நாங்க ஸ்டாக் இருக்கோம். ஜகாத் கொடுக்கிற முறை இதுதான். எங்கட கடையில எவ்வளவு சல்லி இருக்குது, எவ்வளவு பொறுமதியான சாமான் இருக்குது, பேங்க்ல எவ்வளவு சல்லி இருக்குது, எங்களுக்கு வர வேண்டிய சல்லி எவ்வளவு இருக்குது, இது எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய அந்த தொகையிலிருந்து 100% ஜகாத் கொடுக்கும். இன்னைக்கு சிலவங்க சொல்லுவாங்க, ஹஸரத் இதெல்லாம் நடக்கிற விஷயமா, எங்கட கடையை பாருங்க, எவ்வளவு பெரிய கடை, எவ்வளவு சாமான் இருக்குது, இதுல இஷ்டக்கு எடுக்க போனா எத்தனை நாள் போகும், அது நடக்கிற விஷயமா என்று சொல்லி சாதாரணமா முடிச்சிடுவான். நான் கேட்கிறேன், அவர்ட குடும்பத்துல அவர்ட உம்மா மௌத்து,
இல்லாட்டி வாப்பா மௌத்து, அன்றைக்கு அவர் கடையை மூடுவாரா? மூட மாட்டார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் கடையை மூடுறார். இஸ்லாத்துல எங்கேயாவது சொல்லியிருக்கா உங்களோட வாப்பா மௌத்தாகுனா கடையை மூடுங்க, உங்களோட உம்மா மௌத்தாகுனா கடையை மூடுங்கன்னு சொல்லியிருக்குதா? குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? அப்ப மூடுறார். ஏன் மூடுறார்? மக்கள் என்னமாவது சொல்லிட்டான் பாரு, வாப்பா மௌத்து என் கடையை திறந்துக்கிறான். அடே, மக்களுக்கு உள்ள பயம் அல்லாஹ்க்கு இல்லையா? மக்கள்கிட்ட நோண்டியாக வரும், மக்கள் 4 வார்த்தை பேசுவாங்க என்று இவர் செய்யறார். ஆனா ஸ்டொக் எடுத்து அதனுடைய முழு பொறுமதியும் பார்க்காட்டி அல்லாஹ் கோவிப்பானே, அது பரவாயில்ல. அல்லாஹ்வுக்கு பயம் இல்லை. இங்க நாங்க வசதியாக தானே இருக்கிறோம், எங்களுக்கு வேண்டிய மாதிரி சல் இருக்குது, எங்களுக்கு வாகனம் இருக்குது, எங்களுக்கு ஆள் பழம் இருக்குது. அல்லாஹ் சொல்றா, இந்த பழத்தெல்லாம் நீ வச்சுக்கோ, உனக்கு தார இடம் ஒன்றுக்கு நீ அங்க வா, நீ மௌத்தாகி வா, உனக்கு தார லாபத்தை இங்க தரவும் மேலா, உனக்கு தார அதாப முழுமையாக இங்க தரவும் மேலா, உனக்கு நான் தார இடம் இருக்குது, நீ மௌத்தாகி வா. நீ எந்த சல்லிய வச்சு நான் சொன்ன மாதிரி செய்ய இயலான்னு சொன்னியோ அதே சல்லிய நான் உனக்கு நெருப்பா காய்ச்சி ஊத்துறேன் வான்னு சொல்றேன். நாங்க அதுக்கு தயாரா இருக்கிறோமா? எங்களுக்கு அது ஏழுமா? எவ்வளவு பெரிய ஒரு தைரியசாலியா இருந்தாலும் அவருக்கு வர சொல்லி ஒரு நெருப்பு குச்ச பத்த வச்சு ஒரு 5 நிமிஷம் கையை பிடிக்க சொல்லும், அது தாங்க ஏழுமா அவருக்கு? அதை தாங்க இயலா. அவர் நரகத்தினுடைய நெருப்பை எப்படி அவர் தாங்க போற? அற்ப லாபத்துக்காக வேண்டி அவர் புத்தி சொல்ற அவருடைய அந்த எண்ணங்களுக்காக வேண்டி இவர் நினைச்ச மாதிரி நடக்கிறார். எனவே ஆகப்பெரிய அநியாயம். அல்லாஹ் இது ஒரு கடமையா சொல்றான், பாரம் இல்லை இது. அல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் வார நேரம் மக்கள் ஜகாத்தை பாரமாக நினைப்பான். இது பாரமா நினைக்கிற விஷயம் இல்ல, இது ஒரு பாக்கியம். ஜகாத் என்றது ஒரு இபாதத். அதை செய்யற நேரம் நாங்க இபாதத் என்ற நீயத்தோட நல்ல ஒரு எண்ணத்தோட சந்தோஷமாக செய்யற நேரம் அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் லேசாக்குவான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், உலகத்திலே ஆகப்பெரிய கோடீஸ்வரன் மாதிரி எத்தனையோ பேர், அவங்களும் ஸ்டாக் எடுத்து கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கிற மக்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறான், நிறைய பேர் இருக்கிறான். எனவே எங்களுக்கு தெரிஞ்சது எங்கட வியாபாரம் மட்டும்தான். எத்தனையோ கோடீஸ்வரன் அவங்க பல நாட்கள் கடையை மூடி அவங்க ஸ்டாக் எடுக்கிறான். எனவே நாங்களும் கட்டாயம் அதை செய்யதான் வேணும். இந்த முழு பணத்தையும் கணக்கு பார்த்தாதான் எங்களுக்கும் விளங்கும், எனக்கு இவ்வளவு சல் இருக்குது, இவ்வளவு பணம் இருக்குது, நான் சரியான ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்க ஒவ்வொருத்தருக்கும் விளங்கும். ஒரு ஊருக்கு பரக்கத் என்ன? இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆக சிறந்த பஜார் எங்கட பஜார் என்று சொல்றதா? எல்லாரையும் அடுத்த பஜார்ல ஒரு மாசத்துல அடிக்கிற வியாபாரத்தை நாங்க ஒரு கிழமையில இங்க அடிப்போம், அதான் இங்க இல்லாத பேங்கே இல்லைன்னு சொல்றதா? அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்தை இந்த ஊருக்கு கொடுத்துக்கிறான். இந்த பஜார்ல எவ்வளவு பரக்கத்து இருக்குது, எல்லாரும் பேசுற விஷயம் தானே அது. இவ்வளவு பரக்கத் எடுத்தும் இவ்வளவு பரக்கத் வந்தும் அல்லாஹ்வுக்காக எங்களுக்கு நேரம் கொடுக்கலாட்டி, அல்லாஹ் சொன்ன அமைப்புல ஜகாத்தை வெளியாக்க இயலாட்டி, ஒரு ஊர்ல ஆக சிறந்த சில்லறை கடை இது, வெளிமடையில் ஆக சிறந்த சில்லறை கடை இது, வெளிமடையில் ஆக சிறந்த உடுப்பு கடை இது, வெளிமடையில் ஆக சிறந்த ஹார்ட்வேர் இது. ஆக சிறந்த ஹார்ட்வேர் எந்த ஹார்ட்வேர்ல சரியா கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கிறாங்களோ இந்த ஊர்ல ஆக சிறந்த ஹார்ட்வேர் அந்த ஹார்ட்வேர். எந்த சில்லறை கடையில 100க்கு 100 கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கிறாங்களோ அந்த சில்லறை கடை தான் வெளிமடையில ஆக சிறந்த சில்லறை கடை. பெருசுலையோ ஷோலையோ அதனுடைய அமைப்புலையோ இல்ல சிறந்தது இருக்குது. எந்த ஊர்ல சரியா ஜகாத் நிறைவேற்றாங்களோ அந்த ஊருக்கும் அந்த பஜாருக்கும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து. எங்க சரியா நிறைவேற்றலையோ அந்த ஒரு கடை போதும் அந்த பஜாருடைய முசீபத்து. அன்பான சகோதரர்களே, மார்க்கம் எப்படி சொல்லுதோ அதுதான் மார்க்கம். எங்களுக்கு விளங்கினது, எங்களுக்கு பட்டது, நாங்க நினைச்சது இது ஒரு காலமும் மார்க்கமாக முடியாது. எனவே 1வது விஷயம் ஜகாத் என்று வார நேரம் அந்த நிசாப் அதை எத்தினா சரியாக நாங்க கணக்கு பார்ப்போம். அவதான் விளங்கும் எனக்கு எவ்வளவு பொறுமதியான சல் இருக்குது. இப்ப அந்த பணத்துல இருந்து மார்க்கம் சொல்லுது 100க்கு 2.5% நீங்க ஜகாத்தை வெளியாக்கும். இப்ப ஜகாத்தை வெளியாக்கும். இப்ப அந்த ஜகாத்தை யாருக்கு கொடுக்கிற? அந்த ஜகாத் உதாரணமா ஒருத்தர்கிட்ட 1 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
2.5 லட்சம் ஜகாத். 10 கோடி இருந்தா 25 லட்சம் ஜகாத். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் எங்கட ஊர்ல 97 லட்சம் ஜகாத் சேர்ந்திருக்கு. 15 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு 97 லட்சம் சேர்ந்திருக்கு. 97 லட்சம் இந்த பஜாரை பொறுத்த வரைக்கும் போதுமா? அது திருட்டு தானா? பைத்து ஜகாத் சில நேரம் திருப்தி அடைவாங்க, 97 லட்சம் சேர்த்துடும் என்று சொல்லி. ஆனா அது திருப்தி அடையக்கூடிய கணக்கு இல்ல. ஒரு விதத்துல திருப்தியாக இருந்தாலும் இன்னும் எத்தனையோ மடங்கு யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த கணக்கு போதுமா? 10 கோடி இருந்தா 25 லட்சம் ஜகாத் அவர் வெளியாக்கும். 25 லட்சம் ஜகாத். அப்படி அந்த பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கிற? அந்த 25 லட்சத்தையும் 1000 அரிசி மூட்டை வாங்கி எம்ப்ளப்ல 1000 ரூபாய் போட்டு 1000 பேருக்கு கொடுக்கு. இதான் முறை. அது சரியாது. 1000 பேர் தின்னுட்டு போகட்டுமே. இல்ல நல்ல ஒரு பேக்கொண்டு எடுத்து 10,000 பொறுமதியான நல்லா தேங்காய் அரிசி எல்லாம் போட்டு ஒரு 100 அதாவது 500 பேர் 1000 பேருக்கு கொடுப்போம். திங்கணுமே அவங்க. இது புத்திசாலித்தனமா? இது பேச்சுக்கு நல்லா இருக்கும், சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஜகாத் மூலமாக எதை எதிர்பார்த்தாங்க? அதை யாருக்கு கொடுக்கணும்? குர்ஆனும் அதை சொல்லுது. ஃபகீர், மிஸ்கீன், இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவங்க, நல்ல விஷயங்களுக்காக கடன் எடுத்து அதை கொடுக்க முடியாம கஷ்டப்படுற மக்கள். இதை நாங்க தேடி பார்த்து தான் ஜகாத்தை கொடுக்கிறோமா? இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ மக்கள் இருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு வசதியான ஊட தந்திருக்கிறான், கோடி கணக்கா சல்லி தந்திருக்கிறான், எவ்வளவு பொறுமதியான வாகனங்களை தந்திருக்கிறான், எவ்வளவு தோட்டம் துறவங்கள் இருக்குது. ஆனா இந்த கோடியை வச்சு நான் எத்தனை ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க, இஸ்லாத்துக்கு வந்த எத்தனை மக்களுக்கு நான் தொழிலுடைய விஷயங்களை செஞ்சு கொடுத்தீங்க. அல்லாஹ் எங்களுக்கு கணக்கு பார்க்காம தான் தந்திருக்கிறான். நாங்க ஏன் கணக்கு பார்க்கிறோம்? எங்களுக்கு ஏன் எங்களோட பணத்தால் இந்த சேவைகளை செய்யறாம இருக்கு? எனவே அன்பான சகோதரர்களே, நாங்க கொடுக்கிற ஜகாத் அவங்க வார வருஷமும் ஹாஜியார் வருவாங்க, ஹாஜியார் தருவாங்க என்று எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்கப்படாது. சிலவங்களுக்கு அப்படியும் ஒரு ஆசை இருக்குது, நாங்க எப்பயும் பெரிய ஹாஜியாரா இருக்கணும், எங்களை ஒரு 1000 பேர் எதிர்பார்க்கணும், எங்களை நிறைய பேர் மதிக்கணும் என்றதில்ல உண்மையான முஸ்லீம். இந்த வருஷம் அவருக்கு கொடுத்தா வார வருஷம் அந்த தேவை அவருக்கு இருக்கப்படாது. எங்கட 1000 ரூபாய்க்கும் எங்கட ஒரு மூட்டை அரிசிக்கும் அவர் எதிர்பார்த்திருக்க கூடாது. மக்களை இன்னும் பிச்சைக்காரனாக மாற்றக்கூடாது. அல்லாஹ் ஜகாத்தை வச்சதே அந்த ஏழை மக்களுடைய தேவைகள் நாளுக்கு நாள் பூர்த்தியாகணும் என்றதுக்காக. எனவே மார்க்கம் சொல்லுது, அந்த ஃபகீர், அந்த மிஸ்கீன், அந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க, நல்ல விஷயங்களுக்காக கடன் எடுத்து கஷ்டப்படக்கூடிய மக்கள் நீ நிறைய பேர் இருக்கிறான். பைத்து ஜகாத்துடைய சகோதரர்களை கேட்டு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 250-300 ஊட மிதிக்கிறாங்க. உம்மாவுடைய மரபுக்கு சல்லி இல்லாம எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறான். ஒரு வீட்டுல 4-5 பிள்ளைகள் அவங்கள படிக்க வைக்க சல்லி இல்லாம இருக்கிறான். ஒரு வீட்டுக்கு 4-3 குமரிகளை வச்சுக்கொண்டு வீட்டுல வேற அறைகள் இல்லாம இருக்கிறான். டாய்லெட்டுடைய வசதிகள் இல்லாம இருக்கிறான். எவ்வளவு பிரச்சனையோட மக்கள் இருக்கிறான். அப்ப நாங்க 1000-ஐயும் 50,000-ஐயும் 1 லட்சம் கொடுத்து போதுமா? இவங்க தேவைகளை எப்ப முடிக்கிற? அல்லாஹ் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க மாட்டானா? நாங்க இந்த ஊர்ல உழைக்கிறோம், சிலவங்க இந்த ஊர்ல உழைக்கிறாங்க, நாங்க கண்டிப்பா ஜக்காத்தை கொடுக்கிறோம், நாங்க கொழும்புல இருந்து ஜக்காத்தை கொடுக்கிறோம் என்று சொல்றோம். சம்பாதிக்க இந்த ஊர் நல்ல வேண்டாம், ஜக்காத்துக்கு ஏன் இந்த ஊர் சரியில்லை? அப்ப இந்த ஊர் மக்களுக்கு யாரு ஜக்காத்தை கொடுக்கிறது? நாங்க அவங்கள்ட்ட இருந்து தானே உழைக்கிறோம், அவங்களோட சலுகைதான் நாங்க சாப்பிடுறோம். ஏன் அவங்களோட ஹக்கைகளுக்கு நிறைவேற்ற இல்லாம இருக்கு? எனவே அன்பான சகோதரர்களே, இது சீரியஸான ஒரு விஷயம். இது நாங்க பொதுப்போக்காக விடுற ஒரு விஷயம் ஒன்று இல்லை. எனவே அந்த ஜகாத் நாங்க எந்த ஊர்ல சம்பாதிக்கிறோமோ அந்த ஊர் மக்களுக்கு தான் போகும், அந்த ஊர் மக்களுக்கு தான் போகும். அதே போல மார்க்கம் எந்த விதத்துல சொல்லுதோ அந்த அமைப்புல தான் அந்த மக்களுக்கு தான் அந்த ஜகாத் இது சேர வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, ஜகாத்துடைய சட்டங்கள் நிறைய இருக்குது, நிறைய இதனுடைய விளக்கங்கள் இருக்குது. எனவே எங்கட ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளும் எங்களுக்கு தான் தெரியும். நாங்க உலமாக்களை நெருங்கி எங்கட பிரச்சனைகளை சொல்லி எங்கட விஷயங்களை முன் வச்சு எங்கட ஜகாத்துடைய தெளிவுகளை பெற்றுக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல ஒரு மனிதர் இருந்தார், ஸைத் இப்னு ஜுதான் என்ற ஒரு மனிதர். இவர் பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தார். கோடீஸ்வரன் மட்டுமில்ல, ஆக பெரிய கொடை வள்ளலாகவும் இருந்தார்.
இவருடைய கொடை எந்த அளவுக்குண்டா ஒவ்வொரு நாளும் இவரோட வீட்டுல சாப்பாடு ஆக்குவோம், ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக சாப்பாடு ஆக்குவோம். அந்த சட்டிகளுடைய ஒசரம் எந்த அளவுக்குண்டா அதுல ஏறோணும் என்றா ஏணி வச்சுதான் ஏறும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு விருந்து கொடுத்தவர், பெரிய ஒரு சதக்கா செஞ்சவர். இவருடைய வஃபாத்துக்கு பின்னால அவரை ஆயிஷா கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், ஸைத் இப்னு ஜுதான் அவருடைய இவ்வளவு பெரிய சதக்கா எல்லாம் செஞ்சாரு, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வான், அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்வானா? நபி அவங்க சொன்னாங்க, அவருடைய அந்த சதக்காவுக்கு எந்த கூலியுமே இல்லைன்னு சொன்னாங்க. என்ன காரணம்? அவர் மௌத்தாகிற நேரம் முஸ்லிமாக மௌத்தாக. எனவே நாங்க எவ்வளவு கொடுத்தோம், எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம் என்றது இல்லை, அல்லாஹ் சொன்ன முறையில கொடுத்தோமா. சிலவங்க சொல்லுவாங்க, ஹஸரத் நாங்க ஜகாத் என்றது இல்லை, நாங்க நிறைய கொடுக்கிறோம், நிறைய உதவி செய்யறோம். நீங்க உங்களோட அந்த வார்த்தை உங்களுக்கு நல்லதா அழிக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில அதுக்கு எந்த பொறுமதியும் இல்லை. மார்க்கம் எப்படி சொல்லுதோ